தஜிகிஸ்தான்ல இந்தியாவுக்கு ஒரு விமானப்படை தளம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாம ஆரம்பிச்சு சத்தமில்லாம திடீர்னு வெளியேறி இருக்காங்க. அதோட மர்மம் என்ன? இந்தியாவுடைய முதல் வெளிநாட்டு விமானப்படை தளம் இது. மத்திய ஆசியாவில் உள்ள ஐனி கிராமத்துல வாஜ்பாய் ஆட்சியில 2002 ஒப்பந்தம் போட்டு கிட்டத்தட்ட $100 மில்லியன் செலவுல இதை புதுப்பிச்சாங்க. ஆப்கானிஸ்தான், சீனா, பாகிஸ்தான் எல்லையில இருக்கிற இந்த தளம் இந்தியாவுக்கு பெரிய பலமா இருந்துச்சு. 2021 தாலிபான் காபூலை கைப்பற்றிய போது இந்தியர்களை வெளியேற்ற இது ரொம்பவே உதவியது. ஆனா 2022 இந்தியா சத்தமில்லாம இந்த தளத்தை விட்டு வெளியேறியது ஏன்? நட்பு நாடான ரஷ்யா கூட இந்தியாவுக்கு எதிராக திரும்பியதா என்கிற கேள்விதான் இப்போ. மோடியின் அடுத்த பிளான் என்ன? மத்திய ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தும் இந்தியாவின் கனவு கைவிட்டு போகுதா? அதிகாரப்பூர்வமா காரணம் சொல்லலைனாலும் மத்திய ஆசியாவில் தங்களுடைய ஆதிக்கத்தை விரும்பும் சீனாவும் ரஷ்யாவும் தான் இந்த வெளியேற்றத்துக்கு பின்னாடி இருக்குன்னு தகவல். வேறு நாடுகள் இங்க வேரூன்ற கூடாதுன்னு தஜிகிஸ்தான் மேல 2 பேரும் அழுத்தம் கொடுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதனால தான் ஒப்பந்தம் நீட்டிக்கப்படலை. சத்தமில்லாம நடந்த இந்த வெளியேற்றம் மத்திய ஆசிய பிராந்தியத்துல இந்தியாவுக்கு இருக்கிற சவாலை காட்டுது. இனிமே ராஜதந்திர முயற்சிகள் மூலமா தான் புது வாய்ப்புகளை திறக்க முடியும். ஐனியை கைவிட்டுட்டு இப்போ ஈரான்ல இருக்கிற சபஹார் துறைமுகம் வழியாக மத்திய ஆசியாவை அணுகிற பிளான்ல இந்தியா இருக்கு. ஒரு வலிமையான தேசத்தோட ஆதிக்கம் ஒரே ஒரு தளத்தால முடிஞ்சு போகாது. அடுத்த அடியை இந்தியா உறுதியா எடுத்து வைக்கும்.